கேஸில் பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு இன்டர்ம் அப்ளிகேஷன் ஒரு இடைக்கால மனு ஒன்று ஃபைல் பண்ணால் அந்த இன்டர்ம் அப்ளிகேஷன் டிஸ்போஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மெயின் கேஸ் நகரும். இது ஜென்ரல் ரூல், சிவில் கோர்ட்டோட ப்ராக்டிஸில் இருக்கக்கூடியது. ஆனால் இதுக்கு ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது. ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க, அது பெட்டிஷன் நிலுவையில் இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டி டிஃபென்ஸ் சைட்லேருந்து ஒரு சில விஷயங்களை ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு சில எக்ஸெப்ஷனல் டிஃபென்சஸை ரைஸ் பண்ணாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை அதுக்கப்புறம் இது பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுப்பாங்க. இதுல எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, ஜூரிஸ்டிக்ஷன், அதாவது கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்றாங்க. மெயின்டெனபிலிட்டி, இந்த கேஸ் செல்லத்தக்கது இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுதுன்னா, வேல்யூவேஷன், இந்த கேஸோட வேல்யூவேஷன் மேல எதனா மிஸ்டேக் இருக்குன்னா, கோர்ட் ஃபீ போதுமான அளவு பே பண்ணிருக்காங்க இல்லையா அப்படின்ற பிரிலிமினரி அப்ஜெக்ஷன் ஒன்று ரைஸ் பண்றாங்க அப்படின்னா, லிமிட்டேஷன், அதாவது காலவரமுறைக்குள்ள இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி ரைஸ் பண்றதுனா, ரெஸ் ஜுடிகேட்டா, இதே மாதிரி இன்னொரு கேஸ் ஏற்கனவே தீர்ப்பாயிருக்கா அப்படின்ற ஒரு அப்ஜெக்ஷன் ஒன்று ரைஸ் பண்றாங்க. நான் இம்ப்ளீட்மெண்ட் ஆஃப் பார்ட்டிஸ், ஏன்னா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட முக்கியமான நபர்களை சேர்க்காம விட்டுட்டாங்கன்ற ஒரு டிஃபென்ஸ் ஒன்று ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த 7 வகையான டிஃபென்சஸை ரைஸ் பண்ணும்போது இதை கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இன்டர்ம் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுமே தவிர்த்து ஆரம்பத்திலே இன்டர்ம் அப்ளிகேஷன் நடத்தின அப்புறம் தீர்ப்பு கொடுத்த அப்புறம் இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்க கூடாது.